Taste the Daily. கோவை கணபதி தீயணைப்பு நிலைய அலுவலர் முத்துச்செல்வனிடமிருந்து கணக்கில் வராத 1,41,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தடையில்லா சான்று வழங்க தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது கணக்கில் வராத 1,41,500 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் லஞ்ச வேட்டை அதிகரித்து அனைத்து துறைகளின் ஊழியர்களும் ஊழலில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதுடன் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் பெரும்பாலான இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்து வருகிறது. இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் தாழங்குடா பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பல இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி, எண்ணூர் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் பழவேற்காட்டில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னை தண்டையார்பேட்டை கைலாசம் தெருப்பகுதி சாலை முழுவதும் உதயநிதியின் பிறந்தநாள் விழாவுக்காக ஆக்கிரமித்து பந்தல் போடப்படுவதால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு புறநகர் மருத்துவமனை மற்றும் மாநகராட்சி பள்ளி இயங்கி வரும் கைலாசம் தெருவை ஆக்கிரமித்து திமுகவினர் பந்தல் அமைத்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் இயக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலையும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சிரமப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. திமுகவினரின் அராஜகத்தால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக மக்களை இன்னலுக்குள்ளாக்கி அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா தலைவர்களில் ஒருவரான ஜெகதீஷ் சிங் டல்லேவால் டெல்லியில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை, கடன் தள்ளுபடி மற்றும் உரிய சந்தை வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். SKMNP அமைப்பினுடைய தலைவர் டல்லேவாலா அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கனூரி பார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையில் துவங்க இருக்கிறார். அதில் நாங்களெல்லாம் பங்கேற்க இருக்கிறோம். எனவே மத்திய அரசு, பிரதமர் மோடி, உச்சநீதிமன்றத்திற்கு நவாப் சிங் தலைமையிலான குழுவும் பரிந்துரைத்திருக்கிற நிலையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டல்லேவால் உயிரை பாதுகாக்க வேண்டும். விவசாயிகள் உணர்வுக்கு மதிப்பளித்து உடனடியாக பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கேழ்வரகு கொள்முதல் செய்வதில் கூட தமிழக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து 17,000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய உள்ளதாக விளம்பரம் தேடிய ஸ்டாலின் அரசு வெறும் 4,000 கிலோ மட்டுமே கொள்முதல் செய்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கேழ்வரகு கொள்முதல் செய்ய போதிய கொள்முதல் நிலையங்களை திறக்காத மக்கள் விரோத ஸ்டாலின் அரசால் கேழ்வரகு விளைவித்த விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். கொள்முதல் செய்யாமல் வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசால் கடுமையான நெருக்கடியில் உள்ள விவசாயிகள் கீழ்நிலையில் உள்ள இடைத்தரகர்கள் குறைந்த விலையில் கேழ்வரகை வாங்கி பெரும் லாபத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கேழ்வரகு பயிர் செய்த தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் புலம்புகின்றனர். எனவே இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஸ்டாலின் அரசு கண்விழித்து போதிய கேழ்வரகு கொள்முதல் நிலையங்களை திறக்கவும், நிர்ணயித்த இலக்கான 17,000 டன் கேழ்வரகை கொள்முதல் செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நிலைமை இப்படியே தொடர்ந்தால் ஸ்டாலின் மேடைக்கு மேடை கூறி வரும் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகள் வெல்வது உறுதி என்பதை மாற்றி எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தேவையான குறைந்தபட்ச தொகுதிகளை கூட இழக்கப் போவது உறுதி என விவசாயிகள் விமர்சிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி. குன்னத்தூரில் உள்ள அம்மா கோவிலில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செம்மலை, துணிவிருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு திமுகவால் வெற்றி பெற முடியுமா என கேள்வி எழுப்பினார்.
முடிவு இருந்தால் நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா என்பதை நீங்கள் நிரூபித்தால் நீங்கள் எங்களுக்கு சமமானவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என தெரிவித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதனை எடப்பாடியார் தலைமையிலே அதனை நமது அமைப்போம். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஜனநாயகம் மலர அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என தெரிவித்தார்.